ஸ்தோத்திரம். 38 வருஷங்கள் கர்த்தருடைய ஆவி இல்லாதபடிக்கு ஒரு நாட்டை ஆண்டதான ஒரு ராஜாவாக மாறி போயிட்டான். 38 வருஷமா அவனை ஆட்சி செய்ய முடியுது. இன்றைக்கும் சபைகள் அப்படிதான். கர்த்தர் விலகி போனதை அறியாதபடிக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே இல்லை என்பதை உணராதபடிக்கு இன்றைக்கு பல சபைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஸ்தோத்திரம் உற்சாகமாக காணப்படுவாங்க. அவங்களுக்கு எப்போ அந்த உற்சாகம் குறைன்னு பார்த்தீங்கன்னாக்க, கர்த்தருடைய வார்த்தை பகுதி வரும் பொழுது எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையில் எந்த விதமான சாரமுமே இல்லைனா கூட ரட்சிக்கப்பட்டதான, அபிஷேகம் பெற்றதான, ஆவியானவரை நிறைவாக பெற்றுக்கதான மனுஷனோடு கூட கர்த்தர் வேறு விதமாக இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். இதுதான் நல்ல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனுக்கான அடையாளமே. நின்று போதிக்கக்கூடிய மனிதனுடைய வார்த்தைகளை சாரம் இல்லை. ஸ்தோத்திரம். அதில் எந்த விதமான ஆவிக்குரிய ஆழங்கள் இல்லை. ஏதோ கடமைக்கு போதித்தாலும் கூட கொடுக்கப்பட்ட வேத வசனம் முன்னே உட்கார்ந்திருக்கதான கர்த்தருடைய பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ள அது போகும் பொழுது அது வேறே வார்த்தையாக மாறும், ஆழமான சத்தியமாக மாறும். அதிலிருந்து ஒரு புதிய ஸ்தோத்திரம் சத்தியமானது வெளிப்படும். அப்போ தான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணரவே முடியும். ஸ்தோத்திரம். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கிற வார்த்தையும் சாரம் இல்லாமல் இருக்குது, பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாங்கனாக்க நல்லா புரிந்து கொள்ளலாம், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சபையில் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஊழியக்காரன்ட்ட சத்தியமான வார்த்தை வெளிப்படலை. ஏதோ ஏனோ தானோ வார்த்தைகள் வருது. பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண முடியல, பிரசங்கத்தை ஒழுங்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுமேன்னு சொல்லி வந்து நிற்கிறான். நான் கொடுக்கிற கூட வார்த்தை அப்படி இருந்தால் கூட உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்றால், நான் கொடுக்கக்கூடியதான எளிமையான சாரமற்றதான வார்த்தையானது உங்களுக்குள்ள வேறே பரிணாமமாக மாறி உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான அர்த்தங்களோடு கூட அது உங்களோடு கூட இடைப்படக்கூடியதான வார்த்தையாக மாறணும். எனக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவதற்கு வல்லவராக